ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரக்ஸ். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாரியில் இருக்கிற ஆக்சல் கான்ஃபிகரேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம லாரியில் பார்த்துருப்போம் 4x2, 6x2, 8x2, 8x4, 10x2, 10x4 அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் எதுக்காக சொல்கிறாங்க, ஸோ அது லாரியில் என்ன மாதிரி மெத்தடில் இந்த கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இஆர்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஆடியன்ஸ் வந்து யாருக்காவது குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஆக்சல் கான்ஃபிகரேஷன் சம்மந்தப்பட்ட முழு டீடைல்ஸ் வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது 4x2 அந்த கான்ஃபிகரேஷன். ஸோ 4x2 ஆக்சல் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கம் ஒரு ஆக்சல் இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டாவது ஆக்சல் இருக்கும். ஸோ மொத்தம் 2 ஆக்சல். ஃப்ரண்ட்டில் கியர் பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக ஷாஃப்டை ஒரு டிஃப்ரென்ஷியல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல்லேருந்து மொத்தம் 4 டயருக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கான்ஃபிகரேஷன் வந்து 4x2 ஆக்சல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 4x2 ஆக்சல் கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அசோக் லைலாண்ட் 1920, அசோக் லைலாண்ட் 1920 டிப்பர், டாடா 1918. ஸோ இதெல்லாம் வந்து 4x2 ஆக்சல் கான்ஃபிகரேஷனுக்கு இப்போ வந்துட்டு இருக்க மாடலில் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அடுத்தது 6x2. இந்த 6x2ல வந்து மொத்தம் 3 ஆக்சல் இருக்கும். 3 ஆக்சலில் வந்து ஃப்ரண்ட் ஆக்சில், அதுக்கப்புறம் பின்னாடி 2 ஆக்சல் இருக்கும். ஸோ இந்த 6x2ல வந்து கியர் பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக ஒரு டிஃப்ரென்ஷியலுக்கு ஷாஃப்ட் மூலியமாக பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த பவர் மூலியமாக 4 டயருக்கு என்ஜினோட பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்பக்கம் ஒரு டம்மி ஆக்சல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது 6x2 கான்ஃபிகரேஷனில் வரும். இப்போ 6x2 கான்ஃபிகரேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா அசோக் லைலாண்ட் 2820, பாரத் பென்ஸ் 2823R, டாடா 2818 இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 6x2 அந்த கான்ஃபிகரேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அடுத்தது 6x4. 6x4ல வந்து மொத்தம் 3 ஆக்சல் இருக்கும். 3 ஆக்சலில் வந்து ஃப்ரண்ட் ஆக்சில், அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக 2 டிஃப்ரென்ஷியலுக்கு என்ஜினோட பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி அதை வந்து அந்த பவரை 8 டயருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்தால் இது 6x4 அந்த ஆக்சல் கான்ஃபிகரேஷனில் வரும். இப்போ 6x4க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா அசோக் லைலாண்ட் 2825, பாரத் பென்ஸ் 2823C டிப்பர் மாடல் இதெல்லாம் பார்த்தோன்னா 6x4க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அடுத்தது 8x2 கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். 8x2ல மொத்தம் 4 ஆக்சல் இருக்கும், ஃப்ரண்ட் ஆக்சில் இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ட்வின் ஸ்டீர் ஆக்சல் இருக்கும். இந்த ஒரு சில வண்டியில் ட்வின் ஸ்டீராகவும் இருக்கும், ஒரு சில வண்டியில் பார்த்தோன்னா லிஃப்ட் ஆக்சல் மாடலும் வரும். ஸோ அந்த ட்வின் ஸ்டீர் இல்லைனா லிஃப்ட் ஆக்சல் அதுக்கு பின்பக்கம் இருக்கிற அந்த ஆக்சலில் டிஃப்ரென்ஷியல் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல்லேருந்து மொத்தம் 4 டயருக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கு பின்னாடி ஒரு டம்மி ஆக்சல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது 8x2 ஆக்சல் கான்ஃபிகரேஷனில் வரும். இப்போ 8x2 ஆக்சல் கான்ஃபிகரேஷனில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா அசோக் லைலாண்ட் 3520 லிஃப்ட் ஆக்சல் மாடல், அதுக்கப்புறம் அசோக் லைலாண்ட் 3520 ட்வின் ஸ்டீர் மாடல், மூணாவதாக டாடா 3518 லிஃப்ட் ஆக்சில் மாடல். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து 8x2க்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அடுத்தது 8x4. 8x4ல வந்து 4 ஆக்சல் இருக்கும். இந்த 4 ஆக்சலில் வண்டியோட முன்பக்கம் ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு அப்புறம் ஒரு ட்வின் ஸ்டீர் இருக்கும். ஸோ இந்த ட்வின் ஸ்டீருக்கு பின்பக்கம் 2 டிஃப்ரென்ஷியல் இருக்கும். இந்த 2 டிஃப்ரென்ஷியல் மூலியமாக வந்து 8 டயருக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த 8x4ல அதிகமாக டிப்பர் மாடல்ஸ் தான் வரும். இப்போ 8x4க்கு எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோன்னா அசோக் லைலாண்ட் 3520 டிப்பர், ஸ்கேனியா P410 டிப்பர் இதெல்லாம் வந்து 8x4க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அப்புறம் 10x2 பார்க்கலாம். ஸோ 10x2ல வந்து மொத்தம் 5 ஆக்சல் இருக்கும். 5 ஆக்சலில் கியர் பாக்ஸ்லேருந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியலுக்கு பவர் வந்து ஷாஃப்ட் மூலியமா டிரான்ஸ்மிட் பண்ணி அதை மொத்தம் 4 டயருக்கு பவரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரத 10x2 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ல வரும். டிஃபரன்ஷியலுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்சல் வந்து
ட்வின் ஸ்டீராகவும் வரும், அதே சமயத்தில் சில சமயத்தில் ட்வின் ஸ்டீர் இல்லாமல் ஃபிக்ஸ்டாகவும் வரும். இப்போ 10x2க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அசோக் லைலாண்ட் 4225 ஹாலேஜ், அதுக்கப்புறம் அசோக் லைலாண்ட் 4225 டிப்பர், டாடா 4225 டிகே. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் வந்து 10x2க்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அடுத்தது 10x4. இந்த 10x4ல் வந்து அதிகமாக டிப்பர் மாடல்ஸ் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஆக்சல் இருக்கும். 5 ஆக்சலில் வந்து 2 ஆக்சலில் டிஃப்ரென்ஷியல் இருக்கும். ஸோ அந்த 2 ஆக்சலுக்கு கியர் பாக்ஸ்லேருந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். மொத்தம் 8 டயருக்கு பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது 10x4 அந்த கான்ஃபிகரேஷனில் வரும். இப்போ 10x4க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா டாடா சிக்னா 3718 டிப்பர், அசோக் லைலாண்ட் 4825 டிப்பர், இதெல்லாம் வந்து 10x4க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். 12x4 பற்றி பார்க்கலாம். 12x4ல் வந்து மொத்தம் 6 ஆக்சல் இருக்கும். 6 ஆக்சலில் 2 ஆக்சலில் டிஃப்ரென்ஷியல் இருக்கும். மொத்தம் 8 டயருக்கு என்ஜினோட பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது 12x4 அந்த ஆக்சல் கான்ஃபிகரேஷனில் வரும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா டாடா எல்பிடி 4925 இந்த மாடல் வந்து 12x4க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ நம்ம டிராக்டர் ட்ரெய்லர் மாடலுக்கு ஆக்சல் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். டிராக்டர் ட்ரெய்லர் மாடல்ஸில் வந்து 4x2 2 ஆக்சல் ட்ரெய்லர் பற்றி பார்க்கலாம். இப்போ 4x2 டிராக்டரில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரியே தான் 2 ஆக்சல் இருக்கும். அதில் ஒரு ஆக்சலுக்கு கியர் பாக்ஸ்லேருந்து ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணி டிஃப்ரென்ஷியல் மூலிமா மொத்தம் 4 டயருக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது 4x2 டிராக்டர். இந்த 4x2 டிராக்டர்லேயே 2 ஆக்சல் ட்ரெய்லர் மாடல் வரும். ஸோ இந்த 2 ஆக்சல் ட்ரெய்லர் மாடலுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 4x2 டிராக்டர்ல நம்ம 2 ஆக்சல் இருக்கிற ட்ரெய்லரை கனெக்ட் பண்ணி இந்த வண்டியை ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடல் வந்து 4x2 2 ஆக்சல் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 4x2 3 ஆக்சல் ட்ரெய்லர். இப்போ 4x2 டிராக்டருங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான். 4x2 டிராக்டருங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதே கான்ஃபிகரேஷன் தான். ஆனால் இதில் வந்து 3 ஆக்சல் ட்ரெய்லரை கனெக்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கீழே பாருங்க, ஒரு ஃபிளாட் பெட் இருக்கிற ட்ரெய்லர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பாருங்கள் 3 ஆக்சல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 ஆக்சல் இருக்கிற ட்ரெய்லரை இந்த டிராக்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்காக, அந்த அளவுக்கு பவர் இந்த டிராக்டரில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது 4x2 3 ஆக்சல் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 6x4 3 ஆக்சல் ட்ரெய்லர். 6x4 டிராக்டர் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6x4 கான்ஃபிகரேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான். மொத்தம் 3 ஆக்சல், அதில் 2 டிஃப்ரென்ஷியல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டிராக்டரில் 3 ஆக்சல் ட்ரெய்லரை நம்ம கனெக்ட் பண்ணி ஓட்டலாம், அந்த அளவுக்கு இதில் பவர் இருக்குது. இப்போ நான் வந்து கீழே பாருங்கள் 2 பிக்சர் கொடுத்துருக்கேன். ஃப்ளாட் பெட்டில் இருக்கிற ஒரு ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லரில் 3 ஆக்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் கண்டெய்னரில் 3 ஆக்சல் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெய்லர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 ஆக்சல் ட்ரெய்லரை 6x4 டிராக்டரில் ஓட்ட முடிஞ்சால் அது 6x4 3 ஆக்சல் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. போய் நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.